ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைன். இப்போ நம்ம வெப்சைட் இல்லைன்னா மொபைல் ஆப்ஸே இருந்தோம்னா இந்த யூஐ அண்ட் யூஎக்ஸ் டிசைனிங் வந்து நமக்கு முக்கியம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு யூசருக்கு வந்து நம்ம காட்டுற நேரம் இப்போ உங்களோட வெப்சைட் வந்து இப்படி தான் உங்களுக்கு இருக்க போகுது, உங்களோட ஃபைனல் அவுட்புட் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து யூசருக்கு வந்து இந்த யூஎக்ஸ் டிசைனிங் மூலியமாக நீங்கள் கொடுத்துருவீங்க. கொடுத்தோன்னே அவர் பார்த்துட்டு அபவுட் அஸ், ஹோம், அபவுட் அஸ் அண்ட் கான்டாக்ட் அஸ் பேஜ்லாம் கிளிக் பண்ணி பார்ப்பார். எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக ஒர்க் பண்ணுறேன். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அவர் சொல்லுவார், இதில் கலர் மாற்றணுமா, இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் வேணுமா, எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம யூஎக்ஸ் யூஎஸ் டிசைனிங்கில் வந்து நம்ம யூசர் இன்டர்ஃபேஸை வந்து டிசைன் பண்ணி நம்ம கிளைண்ட்டுக்கு காட்டுறதுக்கு, ரைட்? இப்போ இப்போ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனா ரொம்ப ஃபேமஸானது வந்து ஃபிக்மா, ரைட்? அடுத்தது வந்து அடாப் எக்ஸ்டின்னு ஒன்று இருக்குது. அடுத்தது ஃபோட்டோஷாப். இப்போ நார்மலாக நமக்கு இதில் வந்து உள்ள சாஃப்ட்வேர்லேயே இருக்கிறது வந்து ஃபிக்மா. ஓகே, இப்போ ஃபிக்மாவை யூஸ் பண்ணி தான் யூஐ யூஎக்ஸ் டிசைன் வந்து நம்ம செய்கிறது, ரைட்? இப்போ நம்ம மொபைல் ஆப்புக்கும் அப்படி தான் செய்வோம், இப்போ வெப்சைட்டுக்கும் அப்படி தான் செய்வோம், ரைட்? இப்போ நம்ம ஃபிக்மா பார்ப்போம். இப்போ ஃபிக்மா வந்து இப்போ கூகுளில் ஃபிக்மான்னு டைப் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப் வெர்ஷனும் இருக்கும், வெப் வெர்ஷனும் இருக்குது, ரைட்? இப்போ நான் வந்து இதில் வந்து வெப்லேயே நான் போகிறேன், ஆன்லைன்லேயே நம்ம செய்வோம். இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து இதில் வந்து என்னென்னா நான் வந்து ஆல்ரெடி சைன்இன் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு இதில் வந்து வருது. இப்போ உங்களுக்கு என்ன ஆகணும்னா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட், உங்களோட ஜிமெயில், அவங்க எல்லாத்துக்குமே ஜிமெயில் வச்சுருப்பீங்க. ஜிமெயிலில் வந்து இமெயில் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் மூலியமாக லாகின் பண்ண கேட்கும். நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் மூலியமாக லாகின் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களால் வந்து யூசர் நேம் உங்களோட இதிலேயே வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃபிக்மாவிலே, ரைட்? இப்போ க்ரியேட் பண்ண இந்த மாதிரி தான் இருப்பீங்க, ரைட்? இப்போ இந்த மாதிரி தான் வந்துருக்கும், ரைட்? இப்போ இதில் வந்து நீங்கள் உங்களோட ஃபிக்மா அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களோட டேஷ்போர்டாக இருக்கும். இந்த டேஷ்போர்டில் இதில் பார்க்க டிசைன் ஃபைல் ஒன்று இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு டிராஃப்டில் தான் நம்ம செய்ய போகிறோம். அப்போ டிராஃப்ட்ன்றதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடுவீங்க. ஓகே, இதுதான் வந்து நம்மளோட டிசைனிங் வந்து ஃபிக்மாவோட டிசைனிங் வந்து இந்த இடத்துல தான் நம்ம செய்ய போகிற இடம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, இன்னும் டிராஃப்ட். இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதை கிளிக் பண்ணிட்டு, ரைட், அன்டைட்டில்னு இருக்கு, இதுக்கு ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்க போகிறோம். ஏதாவது ஒரு டைட்டில் நீங்கள் கொடுங்க. இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு சைட், இப்போ நான் வந்து பர்சனல் வெப்சைட்னு கொடுக்குறேன். பர்சனல் வெப்சைட், ஏதாவது ஒரு வெப்சைட், இப்போ பர்சனல் வெப்சைட்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வெப்சைட் செய்கிறீங்கன்னா இப்போ அந்த ஸ்கூலுக்கு ஒரு வெப்சைட், ஸ்கூல், அந்த ஸ்கூலோட பேரை போட்டு வெப்சைட்னு சொல்லி அந்த டைட்டில் கொடுக்கலாம். நான் சும்மா பர்சனல் வெப்சைட்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் ஒரு டைட்டில் ஒன்று வச்சுக்கலாம். சும்மா அப்படி கிளிக் பண்ணாவே இந்த நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, வெரி சிம்பிள், ரைட்? இப்போ இதில் பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபோட்டோஷாப்பில் எல்லாம் முன்னெல்லாம் வெப் டிசைனிங் செய்யணும், ஃபோட்டோஷாப்பில் நம்ம வந்து டிசைனிங் பண்ணுவோம். இப்போ அதோட போய் லேசாக இருக்கும். இதில் பாருங்கள், நம்ம காட்டுற நேரம் இல்லை பாருங்கள், இதெல்லாம் டூல்ஸ் இருக்குது. டூல்ஸ் இல்லை பாருங்கள், இந்த மூவ் டூல்னு ஒன்று இருக்குது, ரைட்? ஸ்கேல், ரைட்? அடுத்தது பாருங்கள், இது அடுத்த டூலில் பார்த்தா ஃப்ரேம்னு ஒன்று இருக்குது, செக்ஷன், ஸ்லைஸ், ரைட்? அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ரெக்டாங்கிள், லைன், நேரோ, இந்த மாதிரி எல்லா ஷேப் சம்மந்தமாகவும் நமக்கு வந்து ட்ரா பண்ணிக்கிறதுக்கான டூல்ஸ் இருக்குது. பாருங்கள், வெவ்வேறான டூல்ஸாக காட்டியிருக்காங்க. அடுத்தது வந்து பென் அண்ட் பென்சில் டூல். நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு பென் டூல் இருக்குது, பென்சில் டூல் இருக்குது, அது டெக்ஸ்ட் டூல் இருக்குது. அடுத்தது வந்து ஹேண்ட் டூல் இருக்குது, நம்ம அங்கிட்டு மூவ் பண்ணுறதுக்கு. அதை கமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷனை வந்து கமெண்ட்னு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி வெவ்வேறான டூல்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, ரைட்? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது முக்கியமான டூல்ஸ், ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இதில் இப்போ பாருங்க ஒன்றுமே இல்லை. ஆனால் வந்து இதுதான் நம்மளோட ஒர்க் ஏரியா, ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று எடுக்கணும். இதில் ஷார்ட்கட் கீ வந்து நீங்கள் நல்லா ஃபிக்மாவில் வந்து நல்லா ஃபேமிலியர் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் இதில் போய்ட்டு எல்லாம் எடுக்க தேவையில்லை. நீங்கள் ஷார்ட்கட் கீ எஃப்எஃப் ப்ரெஸ் பண்ணாவே இந்த ஃப்ரேம் வந்து ட்ரா பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் பேஸ் பிகினர்னால அந்த ஃப்ரேம் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண பாருங்கள், ஃப்ரேமை கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், உங்களுக்கான ரைட் ஹேண்ட் கார்னரில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு வந்து விசியபிளாக இருக்குது. அதாவது இந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் எதுக்காக டிசைன் பண்ண போகிறீங்க, என்னென்ன, அதாவது வந்து எதுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்கன்றது. அதாவது இப்போ நிறைய டிவைசஸ் இருக்குது இப்போ வேர்ல்டில். ஃபோனுக்கா,
டேப்லெட்டுக்கா, டெஸ்க்டாப்புக்கா, இல்லைன்னா ப்ரெசன்டேஷன் இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் செய்யறதுக்கும் நீங்கள் இதை ப்ரெசென்ட் பண்ண போறீங்களா? வாட்ச், நம்ம வாட்செல்லாம் வந்து இப்போ ஆண்ட்ராய்டு வாட்ச்லேயும் இந்த மாதிரி நமக்கு வந்து டிவைசஸ் ரன் பண்ணலாம். அந்த டிவைசஸ்க்கு இல்லைன்னா பேப்பர், சோஷியல் மீடியா, இது மாதிரி எப்போ பாருங்கள் நிறைய விஷயம் அதில் கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து இப்போ டெஸ்க்டாப்புக்கு எடுக்க போகிறோம். இந்த டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டெஸ்க்டாப்பில் வந்து என்ன, டிவிக்கு நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்களா, வயர் ஃப்ரேம், டெஸ்க்டாப், மேக்புக்குக்கா, எல்லாரும் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே நீங்கள் ஃபோன் எடுத்தீங்கன்னா ஐஃபோனுக்கு டிசைன் பண்ண போகிறீங்களா, ஆண்ட்ராய்டுக்கா, என்ன சைஸில் டிசைன் பண்ணுறீங்க, எல்லாம் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ரைட். பட் நான் வந்து நார்மலாக வந்து இப்போ நான் வந்து வெப் டிசைனிங்க்கு நான் யூஸ் பண்ணுறேன். இப்படி இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு வேணும்னா இந்த செட்டிங்ஸில் வந்து நீங்கள் யூஐ டிசைன் செய்கிறேன்னு இந்த செட்டிங்ஸை நீங்கள் எடுத்து இதை கொடுத்தீங்கன்னா இந்த இந்த சைஸுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகும். நீங்கள் இந்த ஃப்ரேமோட சைஸ் என்னன்றதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. உங்களுக்கு இந்த சைஸஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டேப்லெட் சைஸ் என்ன எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். இப்போ டேப்லெட்டுக்கு என்னென்ன சைஸஸ் இருக்குது எல்லாமே இருக்குது. இப்போ நான் வந்து நார்மலாக இந்த ஃப்ரேம் எடுத்து ட்ரா பண்ணுவேன். ட்ரா பண்ணோடனே உங்களுக்கு சைஸஸ் வந்து நான் ட்ரா பண்ண சைஸஸ் இங்கே நான் வந்துடும். இப்போ என்ன சைஸில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன்னு இங்கே வந்து நான் நார்மலாக வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டு போகிறேன்னா வித்துக்கு வந்து இந்த வித்துக்கு வந்து 1880 கொடுக்குறேன். ஹைட் வந்து நான் வந்து செஞ்சுட்டு போகிற நேரம் நான் என் ஹைட்டை நானே டிஃபைன் பண்ணிக்குவேன். ஓகே, இப்போ நான் இதை வந்து ஃபுல் சைஸுக்கு இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களோட மவுஸ் வீலில் வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா, அதாவது கண்ட்ரோலை பிடிச்சிட்டு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரேம் சைஸ் இதுதான், இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ரைட். அதாவது எப்படி ஜூம் அவுட் பண்ணுறது, ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுன்னா உங்களோட மவுஸில் வந்து ரைட் கிளிக் அண்ட் லெஃப்ட் கிளிக்கு நடுவில் ஒரு ஸ்க்ரால் இருக்குது பாருங்கள். ஸ்க்ரால்னா ஒரு இது இருக்குது பாருங்கள். சும்மா ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி ஒரு இது, சும்மா ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி உங்களோட பேஜ் ஸ்க்ரால். அந்த ஸ்க்ராலில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கீபோர்டில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி. ரைட், இந்த மாதிரி. ஏன்னா நான் ஏன் இதை ஷார்ட்கட் கீழே சொல்லி கொடுத்தேன்னா நீங்கள் ஷார்ட்கட் கீழே செய்கிற நேரம் தான் அது ஈஸி. ரைட். இப்போ யூஐ யூஎக்ஸ் டிசைனர், ஆஸ் அ டிசைனர்னால் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் மவுஸில் ரைட் அண்ட் லெஃப்ட் கிளிக்கு நடுவில் ஒரு ஸ்க்ரால் இருக்குது. அது வந்து நல்லா ஃபேமிலியராக இருக்கும். ஃபேமிலியரான நம்மளோட ஷார்ட்கட் கீஸ். கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களால் ஜூம் இன் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை ஒர்க் பண்ணிட்டு போகிறதுக்கு. ரைட். இப்போ வந்து நம்ம வித்தை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இந்த வித்தில் தான் எனக்கு அமையணும்னு. ஹைட்டை வந்து நமக்கு டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவையான மாதிரி நான் வந்து ஹைட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். ரைட், நம்ம இவ்வளோத்துக்கும் கொடுத்துக்கலாம், இங்கே இவ்வளோத்துக்கும் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஹைட் வந்து நமக்கு வெப்சைட் போக போக அது வந்து பெருசாகிட்டே போகுது. நம்ம ஹைட்டை வந்து சரியாக டிஃபைன் பண்ண முடியாது. நமக்குள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு டிஃபைன் பண்ண முடியும். இப்போ வித்தை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு இந்த சைஸு. ஓகே, ரைட். நான் இந்த சைஸுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன 1000 வித்தும் கொடுக்கலாம். ஓகேயா? ரைட். இப்போ அடுத்த விஷயம் என்ன செய்ய போகிறோம்னா, இதுதான் நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ் ஃப்ரேம். இந்த ஃப்ரேமுக்கு வந்து நம்ம பேஜுக்கு ஒரு பேர் கொடுப்போம். ஹோம் பேஜ் கொடுப்போம். ரைட். இது வந்து என்ன பேஜாக இருக்க போகுது, நம்மளோட ஹோம் பேஜ். ரைட். ஹோம் பேஜில் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அதுலேயே. ரைட். இப்போ தானே ஃப்ரேம் எடுத்துக்கோம். ஃப்ரேமுக்கு அப்புறம் இதுக்குள்ளே பாருங்கள் ஒரு ரெக்டாங்கிள்னு ஒன்று இருக்குது. இந்த ரெக்டாங்கிள் எடுத்து நான் இதில் ட்ரா பண்ணுறேன். ஓகே. இப்போ இந்த ரெக்டாங்கிளில் வந்து நம்ம நிறையா விஷயம் நமக்கு செய்ய போகணும். அதனால தான் இந்த ரெக்டாங்கிளை நான் ட்ரா பண்ணி காட்டினேன். ரைட். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணோன்னே பாருங்கள், இந்த ரெக்டாங்கிளுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். இதில் இதை கிளிக் பண்ணுற நேரம் இதோட வித் அண்ட் ஹைட் இதில் கொடுத்துருக்காங்க. ரைட். இதில் பாருங்கள் உங்களுக்கு இதில் வந்து கார்னர் ரேடியஸ்னால் வந்து இதில் வந்து இங்கே பாருங்கள், இந்த கார்னரை வந்து உங்களால் ஸ்டைல் பண்ணிக்க முடியும். ரைட். இதை கிளிக் பண்ணால் தான் இந்த ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா இந்த பேஜுக்கான ஆப்ஷன் அந்த கிளிக் பண்ணால் தான் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். இந்த டூவில் இதை கிளிக் பண்ணால் தான் இந்த ரெக்டாங்கிள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ட்ரா பண்ணதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணால் தான் இந்த ஆப்ஷன் எனக்கு காட்டும். இப்போ எனக்கு வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு இல்லை பாருங்கள், இந்த ரொட்டேஷனை வந்து நான் வந்து ஒரு 45 டிகிரிஸில் கொடுத்து நான் என்டர் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஓகேயா? 45 டிகிரிஸ். ரைட். இப்போ கண்ட்ரோல் Z அடித்து நம்ம வந்து அன்டூ பண்ணிக்கலாம்.
நார்மலாக நம்ம கண்ட்ரோல் இப்போ ஏதாவது பிழைச்சிச்சுன்னா கண்ட்ரோல் ஸ்லட் அடித்து அன்டூ பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம இப்படி தான் ஒர்க் பண்ணுறது. ரைட், இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், கார்னர்ஸை வந்து 0வில் கார்னர் இருக்குது. இப்போ கார்னர் நான் வந்து ஒரு 20 கொடுத்துட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் கார்னர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ 20 இந்த மாதிரி 20 இதில் வந்து உங்களுக்கு கார்னர் ரேடியஸ் வந்து 20ல் வந்து உங்களுக்கு ஷேப் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ இதே வந்து எனக்கு ஒரு 50ல் ஷேப் பண்ண வேணும்னா எப்படி இருக்குது? இப்போ பாருங்கள் 50ல் இப்படி ஷேப் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம சைன் அப் பட்டன்லாம் போடுற நேரம் நமக்கு இந்த டிசைனிங் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ அதனால தான் நான் இதை உங்களுக்கு வேற சொல்லித்தரேன். இது ரைட், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சைன் அவுட் பண்ணுற நேரம். ரைட், இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ திரும்ப நான் இதை வந்து நான் வந்து ஒரு 20லே வச்சுக்கிறேன். இப்போ 20 தான் பண்ணேன், ஒரு சரியான சைஸாக இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி சின்னதை பட்டன் அப்படி சின்னதாக்கிட்டு இப்போ ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. இப்போ ஒரு பட்டனாக நான் செஞ்சுட்டேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு இதுக்கு வந்து கலரை மாற்றணும். எப்படி கலரை மாற்றுவீங்க? இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அந்த இந்த இடத்துல இது வந்து கலர் கோட், இதுதான் கலர். இந்த கலரை கிளிக் பண்ணால் இப்படி வரும். இல்லை உங்களுக்கு தேவையான கலருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க. நான் இப்போ ஒரு மஞ்சள் மாதிரி ஒரு லுக்கு கிடைக்கணும்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர்ஸ். ரைட், உங்களுக்கு தேவையான மாதிரி கலர் பிளாக் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கலர் ஒன்று பிடிச்சது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்ஸ் வேணும், இந்த கலர் இதில் வந்து உங்களுக்கு பிக்கரில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான கலர்ஸ் இப்படி ஸ்விக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலர் ஒன்று வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இது எப்படி கீழே சும்மா கிடையாது. இந்த கலர் வந்ததுக்கு இதை எப்படி நீங்கள் இது பண்ணுறேன் இதுலேயும் க்ளோஸ் பண்ணால் சும்மா வெளியே இப்படி கிளிக் பண்ணால் அது போயிடும். ரைட், இந்த மாதிரி நம்ம கலரையும் சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். வெரி சிம்பிளாக கலரை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், இப்போ பாருங்கள் கலர் நம்ம சேஞ்ச் பண்ண பாருங்கள். இப்போ பாருங்கள் ஒரு பட்டன் ஒன்று இப்படி டிசைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த பட்டனுக்கு நம்ம டெக்ஸ்ட் ஒன்று நம்ம எழுதிக்கலாம். இல்லை கிளிக் த டெக்ஸ்ட் டூல். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பட்டனுக்கு மேலே இந்த மாதிரி கிளிக் பண்ணால் இந்த மாதிரி கர்சர் பிளிங்க் ஆகும். இதில் வந்து நான் வந்து சைன் அப்னு கொடுக்குறேன் பாருங்க. சைன் அப்னு கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்கு ரெகுலரில் போயிட்டு 24க்கு கொடுங்க. இந்த சைஸ் கொடுத்து இப்போ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சைஸை மாற்றிங்க. இப்போ நான் வந்து நம்ம நார்மலாக பட்டன் சைஸ் நம்ம வந்து ஒரு 16ல் தான் நம்ம வச்சுக்கிற டிசைனிங்கில் நம்ம 16 கொடுப்போம். ரைட், 16 நம்ம ஒரு 24 மாதிரி காட்டுவோம். அப்படி ரைட், 16 தான் கொடுக்குறது. ரைட், இதுக்கான பட்டனை வந்து நம்ம வந்து சிம்பிள் ஷார்ட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரைட், இப்போ நம்ம ஒரு 16 சைஸ் மாதிரி கொடுப்போம். 60. இப்போ ஃபாண்ட் டைம் வந்து நம்ம கொடுப்போம்னா ரைட், ஃபாண்ட். இப்போ ஃபாண்ட் டைம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த இருக்குது ஃபாண்ட், இதில் பாருங்கள் மேலே இருக்குது இன்ட். இதுதான் ஃபாண்ட் செலக்ட் ஆகிருக்கு டிஃபால்ட்டாக. நான் வந்து பாப்பின்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற ஃபாண்ட்டை நீங்கள் கூகுள் ஃபாண்ட் எல்லா ஃபாண்ட்டும் எடுக்கும். இப்போ நம்ம வந்து பாப்பின்ஸ், இந்த பாப்பின்ஸ் ஃபாண்ட்டு தான் வந்து ஃபேமஸான ஃபாண்ட். அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் போல்டுனா போல்டு கொடுங்க. நம்ம போல்டை கொடுத்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே ரைட், இப்போ நான் இதை கொஞ்சம் நமக்கு இன்னும் சைஸை கொஞ்சம் ஊட்டணும்னா ஒரு 24 வரையும் பார்ப்போமே. இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ பாருங்கள், இப்போ பட்டன் இந்த மாதிரி ஒரு பட்டன் ஒன்று நம்ம செஞ்சுட்டு பாருங்கள் சைஸை இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ரைட், இப்படி தான் ஒரு பட்டன் ஒன்று செய்யுது. ஓகே, இப்போ உங்களுக்கு பட்டன் செய்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் பாருங்க. இப்போ பட்டன் ஒன்று செய்கிறது எப்படி, ஒரு டெக்ஸ்ட் டூலில் அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஃபாண்ட் ஃபேமிலியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை விடுபட்டு போயிடுச்சுன்னா ஒன்றும் சொல்லி தேவையில்லைங்க. இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகே ரைட், இப்போ எனக்கு சரி வரலந்தா இது ஹோம், இது வந்து ஹோம். இங்கே பாருங்கள் லேயர், இது ஹோம்ன்ற லேயர். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து என்னது இந்த சைன் அப்ன்றது இந்த இது ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணி அது ரெக்டாங்கிள். இது வந்து டெக்ஸ்ட் சைன்ன்ற டெக்ஸ்ட், இது ரெக்டாங்கிள். இதை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இதில் வந்து இந்த கண்ணுன்றது பாருங்கள். இதை வந்து நம்ம இது பண்ணோம்னா இது ஹைட் ஆகிடும். ஓகே, இதை கிளிக் பண்ணால் திரும்ப இது ஷோ ஆகும். இதில் நீங்கள் லேயர்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணி அதை ஹைட் பண்ணோம்னா இந்த ரெக்டாங்கிள் ஃபுல்லாக ஹைட் பண்ணால் இது வந்து டெக்ஸ்ட் வந்து ஏன் தெரியலைன்னா இது வந்து பின்னுக்கு பேக்ரவுண்டு ஒயிட், டெக்ஸ்ட்டும் ஒயிட்னால தெரியலை. இப்போ வந்து பாருங்கள் விசியபிளாக தெரியுது. ஓகே, இந்த மாதிரி நம்ம வேலைகளை சிம்பிளாக செஞ்சுக்கலாம். ரைட், இப்போ நான் இதில் வந்து இங்கே நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று எடுத்து மேலே ஒரு ஃபுட்டர் ஒன்று போடுறேன். சாரி, ஹெடர் ஒன்று போடுறேன்.
போட்டு இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த கலர் வந்து இந்த கலரில் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதே கலரில் நான் விட்டுறேன். உங்களுக்கு வேணுங்கிற பிறகு கலரை சேஞ்ச் பண்ணிக்க. இப்போ நான் வந்து இதில் வேறு ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணேன். உங்களுக்கு வேணுங்கிற கலர் சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ளூ ஒன்று சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கலர் ப்ளூ ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ளூ டார்க் ப்ளூ இந்த மாதிரி இந்த ப்ளூவை சேஞ்ச் பண்ணிவிட்டு ரைட் இப்படி கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை அப்படியே செலக்ட் பண்ண போகிறேன். ரைட் இதை அப்படியே செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அப்படி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இதை கொண்டு போய்ட்டு அப்படியே மேலே அப்படியே வைக்கிறீங்க. வச்சா தெரியுது இல்லை பாருங்கள், ஒன்றுமே தெரியுது இல்லை. ரைட் பேன் தெரியுது இல்லை பாருங்கள். ஏன்னா கலர்ஸ் வந்து வேறு. ரைட் நான் நல்லா இல்லை கலர்ஸை மாற்றி போட்டோம்னா செலக்ட் பண்ணிவிட்டு கலரை வந்து நான் வந்து ஒரு ஒரு எல்லோவுக்கு போடுமே. ஒரு எல்லோவுக்கு போட்டு வைப்போம். போட்டுட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கொண்டாந்து இதில் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ண பாருங்கள் இதுக்கு பின்னுக்கு தான் போகுது பாருங்கள். இந்த பின்னுக்கு தான் போகுது. ஏன்னா முன்னுக்கு ஒன்று வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வரல. இந்த ஃப்ரண்ட்டுக்கு வரல பாருங்க. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாருங்கள் இந்த ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிள் என்னன்னா இது ரெக்டாங்கிள் 2. இது வந்து இந்த ரெண்டு இதுக்கும் மேலே இருக்குது, அதனால தான் வருது. அப்போ இதை வந்து நீங்கள் கீழே அப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இப்போ கொண்டு போய் போட்டிங்கன்னா மேலே அப்படி கொண்டு போய் இப்படி பதிவு செய்யும். ரைட் இதுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லேயரில் மேலே போடுறோன்னா ஏன்னா கீழே வருதுன்றது. ஏன்னா இப்போ ரெக்டாங்கிள் இந்த இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெக்டாங்கிளை ட்ரா பண்ணோம், அடுத்து இந்த சைனினை ட்ரா பண்ணோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ட்ரா பண்ணுறோன்னா இது வந்து இந்த டெக்ஸ்ட்க்கு மேலே தான் இருக்கும். அப்போ இது கீழே போட்டால் தான் இது இந்த மாதிரி வரும். ரைட் ஓகே, இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரைட் ஓகே, இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த டெக்ஸ்ட் கலர் வந்து தெரியுது இல்லைன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட் கலர் ரைட் ரைட் இப்போ பாருங்கள் டெக்ஸ்ட்டும் தெரியுது. டெக்ஸ்ட்டையும் கீழே போடுங்க. அப்படி இது கீழே போட்டால் தான் இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட்டும் வரும். இந்த டெக்ஸ்ட்டை வந்து தூக்கி இருந்தாங்க வைங்க. ஓகே இப்போ பாருங்கள் டெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் 1க்கு மேலே வருது டெக்ஸ்ட் இந்த வந்துச்சு பாருங்க. ஓகே ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் இப்போ என்ன பண்ணேன் இப்போ ரைட் இப்போ பாருங்கள் ரெக்டாங்கிள் 2னா இந்த ரெக்டாங்கிள் 2 இதுக்கு மேலே தான் இந்த ரெக்டாங்கிள் இருக்குது, இதுக்கு மேலே தான் இந்த சைன் இன் த டெக்ஸ்ட் இருக்குது. ரைட் ஓகே இப்போ இந்த மாதிரி தான் நம்ம செய்யுது. இப்போ இதை வந்து சைன் இன் த கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த ஒயிட்ல இருந்தால் நமக்கு தெரியாது, அதனால நமக்கு தேவையான கலரை நம்ம மாற்றிக்கணும். நம்ம பிளாக்ல போடுவோம். பிளாக்ல போட்டால் பாருங்க இது அழகாக விளங்குது. ஓகே இப்போ இந்த மாதிரி தான் நம்ம செய்கிறது டிசைன், யூஐ டிசைன். இப்போ வந்து சைன் இன் ஒரு பட்டன் போட்டோம், சைன் அப்னு ஒரு பட்டன் போட்டோம். சைன் அப்னு சைன் இன் போடுவோம். சைன் இன்ட்டு நம்ம சைன் அப் நம்ம சைன் இன் போட்டோம்னா லாகின் சைன் இன் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரைட் ஓகே இந்த மாதிரி பட்டன் போட்டுருச்சு. இப்போ டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் இதை வந்து நம்ம இதையும் ரைட் இதை வந்து அப்படி கணக்கான செட் பண்ணிக்கோ. ரைட் இப்போ அடுத்த விஷயம் நான் செய்ய போகிறேன். ஒரு பேஜஸ்க்கான லிங்க்ஸை கொடுக்குறது வந்து திரும்ப டெக்ஸ்ட் டூல் எடுத்து இங்கே நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் பேஜஸை செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் பேஜ் ரைட் இப்போ இது வந்து நம்ம ஹோம் பேஜ். இதை வந்து நம்ம நார்மலாக நம்ம வந்து இங்கே 16 சைஸ் கொடுக்குறது. ஸோ நம்ம 16 தான் நம்ம செய்கிறது. நம்ம நார்மலாக சின்னதாக தான் செட் பண்ணுறது. பேஜஸ் வந்து 16 ரைட் ஓகே 16. இப்போ நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 20 கொடுக்குமே 16 நம்ம ஓகே லிங்க்ஸ் இதான் லிங்க்ஸ் க்ரியேட் பண்ணுறது பாருங்க லிங்க்ஸ். ஓகே இப்போ லிங்க் வந்து நம்ம இன்னொரு 20 கொடுப்போம், ரொம்ப சின்னதாக இருக்குது. ரைட் ரைட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரும். இது அப்படியே ஒரு ட்ராக் பண்ணி இன்னொரு காப்பி வந்து இங்கே வந்து அபவுட்னு கொடுங்க. ரைட் அடுத்து திரும்ப இந்த அபவுட்டை பிடிச்சிக்கிட்டு கண்ட்ரோல்-C இதை ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு ட்ராக் பண்ணி இன்னொரு காப்பி வந்துடும். இப்போ இதுக்கு சொல்கிற நம்ம சர்வீஸ்னு கொடுப்போம். திரும்ப இதை பிடிச்சிட்டு ஆல்ட்டை பிடிச்சிட்டு இப்போ எழுதிங்கன்னா அது வந்து கண்டென்ட் இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ 4 பேஜஸ் இந்த மாதிரி லிங்க்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து இது ஒவ்வொன்றும் பாருங்கள் உங்களுக்கு ஸ்பேஸஸ் இந்த அலைன்மெண்ட் அதுக்கெல்லாம் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணால் இது அவ்வளோதான் செலக்ட் பண்ணுறேன்னு சும்மா இப்படி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைப் பண்ணிவிட்டு இல்லை பாருங்கள் இந்த மாதிரி டிசைனிங்னு ஒரு விஷயம் வருது. இந்த டிசைனிங்கில் பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக அலைன்மெண்ட்டுக்கு தான் இதில் இருக்குது. பாருங்கள் அலைன்மெண்ட் வெர்டிக்கல் ஹாரிசான்டல் சென்டர் எல்லாம் இருக்குது. இதில் நம்ம வந்து இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் அலைன் வெர்டிக்கல் சென்டர்ன்ற ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணால்
சரியா இந்த நேருக்கு காட்டும் இதெல்லாம். அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி கீழே பண்ண டிடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. இதை கிளிக் பண்ணால் சரியா இது வந்து சரியா இதுக்கான ஸ்பேசஸை வந்து அலைன்மெண்ட் சொல்லி கொடுக்கும். இதே நீங்கள் இந்த ஸ்பேசஸை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுனா இல்லை பாருங்க ஆட்டோ லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து 49 கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம். எனக்கு ஒரு 60 நான் 60 கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் 60 வரும். இப்போ என்டர் பண்ணீங்க இந்த 60 ஸ்பேஸ் இந்த மாதிரி வரும். ரைட். இந்த டெக்ஸ்ட்டுக்கு இந்த ஹோமுக்கும் அபவுட்டுக்கும் எவ்வளோ நீங்கள் ஸ்பேஸ் நீங்கள் விட விரும்புகிறீங்க அதை தான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி காட்டுறது. இப்போ நான் 60 கொடுத்துருக்கேன். இது 80 கொடுத்தீங்கன்னா 80 வரும். ஓகே, நான் வந்து ஒரு 60 கொடுத்துக்கிறேன். 60 வருது. ஓகே, ரைட். இப்போ நான் இதை அப்படியே சிலெக்ட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து மேலே இந்த மாதிரி இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ என்ன செய்யணும், இதுக்கான கலரை நான் மாற்றணும். ரைட். மாற்றணும். எப்படி மாற்றுறது? இங்கே பாருங்கள். இது வந்து இப்போ பாருங்கள், இந்த சைனினுக்கு அதாவது இந்த ரெக்டாங்கிள்க்கெல்லாம் மேலே இருக்கலாம் இந்த ஃப்ரேம்ன்றது வந்து மேலே வந்துச்சு பாருங்கள். ஓகே, இது இந்த கலரை மாற்றுற நேரம் என்ன மாற்றணும், கீழே பாருங்கள் கலருக்கான சிலெக்ஷன் கலர்னு இருக்கு. ரொம்ப லேசுங்க இது. இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஒயிட்னா ஒயிட் போடலாம். வேறு எதுவும் கலர்னா ஒயிட் தான் நல்லாயிருக்கும். இந்த ஒயிட் போட்டோம்னா இப்படி வந்துச்சு பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்கு. இப்போ இதில் வந்து இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை அவ்வளோதான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃப்ரேம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை எனக்கு வந்து இங்கிட்டு வேணும்னா இங்கிட்ட எடுத்துக்கலாம், சென்டருக்கு வேணா இதுக்கும் அலைன்மெண்ட் செட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து எனக்கு வேணும் சென்டர்லனா சென்டருக்கு வரும். இந்த சென்டருக்கு வரும். இந்த இதுக்கு சென்டருக்கு வரும். ஓகே, இது சென்டருக்கு நம்ம சென்டருக்கு கொடுத்தா சென்டருக்கு. இதே வந்து நம்ம லெஃப்ட்டுக்கு கொடுத்தா லெஃப்ட்டுக்கு வரும். நம்ம லெஃப்ட்டுக்கு அலைன்மெண்ட் ஆகி செட் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன்னா சென்டருக்கே கொடுக்குறேன். இப்போ சென்டருக்கு இந்த மாதிரி அலைன்மெண்ட் ஆகி செட் ஆகிடுச்சு. ஓகேயா, இங்கே பாருங்க சென்டருக்கு வந்துடுச்சு. ரைட். இப்போ உங்களுக்கு அதில் எனக்கு சென்டருக்கு தேவையில்ல, எனக்கு வந்து கணக்காக இந்த இடத்துக்கு வரணும், நீங்களே கொண்டாந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதான் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு கணக்காக எழுதிங்கன்னா நேராக வரும். இந்த மாதிரி எங்கே வேணுமா அதை இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கஷ்டமாக நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகேயா, ரைட். ஓகே, இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக நீங்கள் செஞ்சிட்டீங்க இந்த வேலையை. இப்போ எனக்கு வேணும், எனக்கு ஒரு லோகோ ஒன்று வேணும். இப்போ லோகோவை எப்படி போடுறதுன்னா நீங்கள் சிம்பிளாக எனக்கு லோகோ ஒன்று நான் போடுறதுக்குண்ணா நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இதில் சிம்பிளாக போடுறேன்னா இன்னும் வந்து நம்ம இப்போ டெஸ்க்டாப்பில் ஒரு லோகோ இருக்குது, நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடலாம். இப்போ நான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுறேன் பாருங்கள். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த மாதிரி போட்டால் இந்த மாதிரி வந்துடும் லோகோ. சும்மா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்கள் போடலாம் லோகோ, அது பிரச்சனையே கிடையாது. ரைட். இப்போ நான் அந்த ட்ராக் ஆகணும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இந்த இடத்துல. ஓகே, ரைட். இந்த லோகோ கொண்டாந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன். ரைட். இப்போ இதில் வந்து நமக்கு இந்த லோகோ வந்து சின்னதாக காட்டுறது நம்ம சின்னதாக காட்டிக்கும். நம்ம சைடில் இந்த மாதிரி லோகோ வந்து சின்னதாக நம்ம காட்டிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ பாருங்கள் ஒரு லோகோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளான யூஐ டிசைனை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ரைட். இப்போ நம்ம இந்த பேக்ரவுண்ட் கலர்லாம் கட் பண்ணிட்டு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பேக்ரவுண்ட் கலரை நான் இன்னும் கட் பண்ணலை. இதை நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து இதை இந்த கலரை இது பண்ணிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ லோகோஸ் வந்து நான் சும்மா போடுறதுக்காக நான் கவர்ட்டு காட்டினேன். இதை நீங்கள் இமேஜ் நீங்கள் லோகோன்னு செஞ்சு வெக்டர் ஃபார்மேட்டில் அனுப்பிச்சிங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கலர் வராது. ஓகே, இதை வந்து நீங்கள் இதில் வந்து சும்மா லோகோ செஞ்சுட்டு இந்த மாதிரி நான் ட்ராக் பண்ண மாதிரி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வராமல் லோகோஸ் வந்து வரும். அப்போ இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக வந்து நமக்கான டிசைனை வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டு போகக்கூடியதாக இருக்குங்க. ரைட். அடுத்த விஷயம் நம்ம செய்ய போகிறோம், முக்கியமான விஷயம் இதில். ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து கிரிட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இப்போ கிரிட் ஒன்று இதுக்கு ஆட் பண்ணுறது முக்கியமான விஷயங்க. இப்போ நம்மளோட ஃப்ரேம் இதுதான் மெயின் ஃப்ரேம், நம்மளோட ஃப்ரேம் இதுதான் ஃப்ரேம். இதை கிளிக் பண்ணால் இந்த ஃப்ரேம் இந்த ஹோம் பேஜ்னு இருக்குது பாருங்கள். இந்த டெக்ஸ்ட் சும்மா கிளிக் பண்ணாவே இந்த கம்ப்ளீட் இந்த மாதிரி உங்களுக்கான இது வந்து செலக்ட் ஆகிடும். அப்படி எடுத்துகிட்டு இந்த ஹோம் பேஜ் இருக்குது, இதை கிளிக் பண்ணாவே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனவங்க பாருங்கள் இந்த கிரிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த கிரிட் ஆப்ஷன் இந்த 4 புள்ளி இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். சாரி, இந்த கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு கிரிட்னு ஒன்று வரும். இதில் பாருங்கள் புள்ளிஸ் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சைன் கிரிட்டில் வந்து நீங்கள் கொலம்னு மாற்றிட்டு கொலம் கவுண்ட்டை வந்து நீங்கள் மாற்றணும். 12 தான் நம்ம கொடுக்குறது கவுண்ட்டு. வித்தை
வந்து நம்ம கொடுக்கணுங்கண்ணா. இதில் வந்து டைப் வந்து கொடுக்கணுங்கன்னா சென்டர் கொடுங்க. ஏன்னா வித் வந்து நீங்கள் கொடுக்கணும் எவ்வளோனா 72 கொடுங்க. கொடுத்து என்டர் பண்ணிட்டு இங்கன்னா கிட்டார் இதை வந்து 32 கொடுங்க. கொடுத்து என்டர் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம டிசைன் வந்து சரியாக இந்த மாதிரி நம்ம அலைன்மெண்ட் பண்ணிக்கிறோம். ரைட், இப்போ நான் வந்து கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி ஜூம் இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த லோகோ வந்து இங்கே நான் வைக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம டிசைனிங் வந்து வரப்போகுது. ரைட், இதை வந்து இப்போ நம்ம அலைன் பண்ணிக்கிறோம். ரைட், ஓகே, இப்போ இந்த வடிவம் எடுத்துகிட்டு இதை கொண்டாந்து இங்கே நான் வைக்கிறேன். சரி, இதை ரெண்டு எப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இது பிடிச்சிட்டு ஷிஃப்ட் கொண்டாந்து இந்த மாதிரி வைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ரைட், இதுக்குள்ளே தான் நம்ம விஷயத்தை செய்கிறது. நம்ம இப்படி தான் வந்து நம்ம செஞ்சுட்டு போகிறது ப்ரொஃபஷனல். ரைட், நம்ம சைடு செஞ்சுட்டு போகிறது. இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து இப்போ வந்து இந்த சைஸஸ் தான் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதில் தான் இந்த மாதிரி தான் நம்ம ஒர்க்காக பண்ணிட்டு போகிறது. இப்போ இந்த மாதிரி நம்ம விதிகளை இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுக்குள்ளே தான் நமக்கான டிசைனை வந்து இதுக்குள்ள இந்த பேஜுக்குள்ளான டிசைன் வந்து இதுக்குள்ளே தான் வரப்போகுது நமக்கு. ஓகே, இது நமக்கு டிசைனை வர போகுது இதுக்குள்ளே தான். இது அப்படியே இந்த டெக்ஸ்ட் அப்படியே இந்த ஃப்ரேம் வந்து இப்படி வைக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே தான் நம்மளோட டிசைன் வந்து என்டையர் வெப் பேஜ் டிசைன் வந்து இதில் தான் வரப்போகுது. இந்த மாதிரி கிரிட்டுக்குள்ளே. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நமக்கு வேணுமே இதை கொஞ்சம் இழுக்கிறேன்னா இழுத்துக்கலாம். இப்போ இந்த கிரிட்டுக்குள்ளே நீங்கள் வேணுங்கிற மற்ற ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்தது ஒரு இமேஜ் ஒன்று போட போகிறேன். இமேஜ் ஒன்று போடுற நேரம் நம்ம வந்து நம்ம நார்மலாக உங்களுக்கு வந்து இதில் போடுறதுக்கு ஈஸியான வழி நான் வந்து சொல்லி தந்தேன். இந்த மாதிரி சும்மா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இமேஜ் ஒன்று இந்த மாதிரி போட்டால் இப்படி வந்துடும். இதை வந்து நம்மளால் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி குறைச்சோம்னா ப்ரொஃபஷனலாக குறைப்படும். ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு குறைங்க. இந்த மாதிரி சைஸை ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அலைன்மெண்ட்டை இந்த மாதிரி குறைக்கலாம். ஓகே, ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு குறைங்க. இந்த 4 முனையில் ஒரு முனையில் பிடிச்சி ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு குறைங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக குறைப்படும். இப்போ இந்த மாதிரி கொண்டாந்து வைக்கிறேன். ரைட், இப்போ எனக்கு பாருங்கள், இதை கொண்டாந்து வச்சுட்டு இந்த மாதிரி கிரிட்டில் இதை நம்ம அவுட்புட்டை பார்ப்போம். கொஞ்சம் இருங்க. இப்போ சின்ன டிசைன் ஒன்று தான் நான் செய்கிறேன். வேறு பெரிய ஒரு டிசைன் ஒன்று இல்லை அது. இப்போ இதில் பாருங்கள், இது கொடுத்துட்டு பாருங்க கிரிட் பின்னுக்கு இருக்க நேரம் நமக்கு வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் உங்களுக்கு நமக்கு தெரியாமல் இருக்குது. இப்போங்க டிசைன் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். நமக்கு ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம். அந்த கிரிட்டை நம்ம இந்த ஃப்ரேம் இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கிரிட்னு இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கிரிட் ஷோ ஆகாது. இந்த ஹைட் ஆகிடும். இப்போ இதை கிளிக் பண்ணால் ஷோ ஆகிடும். இப்போ நம்ம இந்த கிரிட்டை வந்து இங்கே தானே இருக்குது, நம்ம கணக்காக செட் பண்ணிட்டோம்ல. இப்போ நமக்கு இதை வந்து நம்ம வேணுங்கன்னா நம்ம ஒப்பாசிட்டியை கொஞ்சம் குறைக்கலாம். ரைட், இப்போ இல்லைனா கண்ட்ரோல் சார் அடிச்சு நான் வந்து பாருங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து இதை ஹைட் பண்ணிக்கலாம் கிரிட்டை. ரைட், இப்போ நான் வந்து கிரிட்டை நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். நான் கணக்காக டிசைனை செஞ்சுட்டு தானே. ரைட், இப்போ நம்மளோட இமேஜ்க்கு அப்புறம் எனக்கு இங்கே நான் வந்து ஒரு சின்ன டெக்ஸ்ட் ஒன்று டிசைன் பண்ண போட போகிறேன். இங்கே வந்து கொடுத்துட்டு நான் போட போகிறேன். நான் வந்து நீங்கள் இப்படி இதுக்கு நான் வந்து இதை டெக்ஸ்ட் உள்ள வந்து இப்படி போடுங்க. இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எழுதிக்கிறதுக்கு. எழுதிட்டு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன். லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு எழுதிட்டு இதை வந்து பெருசாக போகிறேன். சைஸஸை இதில் வந்து பாருங்கள். இதை வந்து நான் வந்து ஒரு இதை பாருங்கள் ஃபாண்ட் வந்து ஒரு 40 கொடுக்குறேன். சரி, செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து 40 கொடுப்போம். இப்படி கொடுக்குமே. லேர்னிங் மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு பாப்பின்ஸில் இருக்குது. இதை வந்து அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட்டில் இருக்குது. நீங்கள் சென்டர் பண்ணிங்க, சென்டருக்கு இந்த மாதிரி செட் ஆகும். நம்ம வந்து லெஃப்ட்லேயே கொடுத்துட்டு இதை வந்து நம்ம தேவையான மாதிரி நமக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சைஸஸை வந்து ஒரு 40 கொடுத்து என்டர் பண்ணோம். ஒரு 50 கொடுக்குமே. இன்னும் ஒரு 60 கொடுப்போம். ரைட், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சைஸஸ் நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிங்க. நான் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொடுத்து நான் வந்து இப்போ கொஞ்சம் சைஸை வந்து கொஞ்சம் 50 கொடுப்பேன். இப்படி கொடுப்போம். ரைட், ஓகே, இப்படி கொடுத்துட்டு நம்ம வேணால் சென்டர் பண்ணி கொடுப்போம். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நம்ம வந்து ரைட் நமக்கு செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். ரைட், இப்போ நான் கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம நார்மலாக திரும்ப நான் போட்டு இது வந்து எடிங். இப்போ இந்த எடிங்க்கு வந்து நான் வந்து இதை குறைச்சிக்கிறேன்.
கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இதில் மூவ் டூவில் வச்சு இப்போ நான் வந்து இதில் கிளிக் பண்ணி இப்படி குறைச்சிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து நான் வந்து ஒரு என்ன எழுத போகிறேன்னா நான் எழுத போகிறேன். இதுக்கு நான் வந்து டம்மி டெக்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். டம்மி டெக்ஸ்ட். இப்போ டம்மி டெக்ஸ்ட் அப்படி காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு டம்மி டெக்ஸ்ட் ஒன்று எடுத்து கொஞ்சம் அப்படி எடுப்போம். டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு ஃபிக்மாவில் போயிட்டு கொண்டு வந்து இப்படி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி இதை வந்து ஒன்றுமே தேவையில்ல. இந்த போர்டை வந்து நீங்கள் ரெக்யூலர் பண்ணிவிட்டு போர்டு உள்ள அப்படியே ரெக்யூலர் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 16 மாதிரி கொடுங்க. கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். கம்ப்ளீட்டாக ஒரு 16 மாதிரி கொடுங்க. இதை அப்படியே 16 மாதிரி கொடுத்துட்டு ஒரு 22 மாதிரி 24 மாதிரி கொடுக்கும். இப்படி வந்துடும். ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், ஒரு சிம்பிளாக வந்து ஒரு டிசைன் ஒன்று பண்ணிட்டோம். ஓகே, அப்போ இந்த லோகோலாம் வந்து நம்ம கொஞ்சம் இந்த அழகாக செஞ்சால் அழகாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி பாருங்கள், ஒரு சிம்பிள் டிசைன் ஒன்று நம்ம வந்து ஃப்ராக்மாவை பயன்படுத்தி செஞ்சுட்டோம். இது மாதிரி நம்ம நிறையா டிசைன் வந்து ஃப்ராக்மா பண்ணி செய்வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஃப்ராக்மா வந்து உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நான் நம்புகிறேன். ரைட், இப்போ இதை வந்து நம்ம பார்க்கலாம். அந்த சைடை இதை பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க, ப்ரிவியூன்னு இருக்கு. இந்த செலக்ட் கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்க சைட் வந்து இந்த மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இப்படி இருக்கும் உங்களுக்கு சார். இதை நீங்க பார்த்துக்கலாம். ரைட், இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இதற்கான ப்ரிவியூ வந்து நீங்க கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பி நீங்க காத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்க பாருங்க, இதுதான் ஒரு டிசைன். ரைட், இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் பார்த்து உங்களுக்கு டிசைனை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், ஓகே. இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வேறு ஏதாவது இதில் செய்கிறதா இருந்தால், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது செய்கிறதா இருந்தால் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனா இல்லை நீங்கள் பின் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பேசிக்ஸாக வந்து நீங்கள் பார்த்ததில் வந்து நம்ம ஒரு அட்வான்ஸாக நம்ம வெப் தளம் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.